இன்றைக்கி 8 மந்த் பேபியோட டே 1 மீல் பிளான் ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். அம்முக்குட்டி இப்போ ரொம்ப நேரம்லாம் தூங்குறதில்ல, கொஞ்சம் நேரம் தான் தூங்குறாங்க. அவங்க தூங்குற நேரத்தில் இருக்கிற வேலை எல்லாத்தையும் பார்த்துடுவேன். அவங்க முழிச்சிட்டு இருக்கும்போது தான் குக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற வீடியோவை என்னால் எடுக்க முடியலை. அம்முக்குட்டிக்கு நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி இடியாப்பமும் பனானாவும் தான் கொடுத்துருந்தேன். அதில் ஒரு இடியாப்பம் பனானா சாப்பிட்ருந்தாங்க. அம்முக்குட்டிக்கு இது பிடிச்சிருந்து நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அப்புறம் சாப்பிட்டு விளையாடிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டாங்க. அதுக்குள்ளே நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன். அம்முக்குட்டியோட லஞ்சுக்கு நான் முருங்கைக்கீரை எல்லோ பம்ப்கின் ஆட் பண்ணி ஒரு பருப்பு சாதம் தான் பண்ணியிருந்தேன். இந்த டேஸ்ட் அம்முக்குட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இது கூட கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு கொடுத்துருந்தேன். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இந்த ரெசிபி மஸ்ட்டு ட்ரைனே சொல்லுவேன். இதில் அயர்ன் ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். டின்னருக்கு அம்முக்குட்டிக்கு நான் சிம்பிளாக தான் கொடுத்துருந்தேன். பம்ப்கின் தோசை. பம்ப்கின் நல்லா ஸ்டீம் பண்ணி வேக வச்சு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நைஸாக அரைச்சி அது மாவு கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் குட்டி குட்டி தோசையை ஊற்றி எடுத்து சின்ன சின்ன பீசஸாக புட்டு அம்முக்குட்டிக்கு கொடுத்துட்டு அவங்க ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டாங்க. டின்னர் ரொம்பவே சிம்பிளாக தான் இருந்தது. இந்த ரெசிபி எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேபி ரெசிபி பார்க்கணுன்னா